இந்த நாட்கள் நாளைய தினத்தில் இருந்து திருச்சபையார் சாம்பர் புதன் என்று கொண்டாடி பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு திருச்சபைகளிலே நாம் பார்க்கின்ற நாட்கள். ஸோ வாய் திஸ் லெண்டன் டேஸ், எதற்கு இந்த லெந்து நாட்கள் என்பதை நாம் கற்றுக்கொண்டால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதற்கு என்பதே தெரியாமல் இருப்பதை விட என்னவென்பது தெரிந்து கொண்டு அந்த நாட்களை நமக்கு பிரயோஜனமாக்கி கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும். வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. காலம் உண்டு, சமயம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு மரத்தை எடுத்துக்கொள்வேமானால் அது பலவித காலங்களை அது கடந்து செல்லுகிறது. இலையுதிர் காலம் என்று ஒரு காலம் வருகிறது. அந்த நாட்களிலே மரம் தானாகவே தன்னுடைய இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு அது வசந்த காலத்திற்கு நேராக டுவர்ட்ஸ் ஸ்ப்ரிங் சீசன் இட்ஸ் கெட்டிங் ரெடி. அது தன்னுடைய பழைய இலைகளை எல்லாம் உதிர்த்தால்தான் புதிய இலைகள் என்ன செய்யும், வெளியில் வரும். ஸோ இலையுதிர் காலம் என்று ஒன்று உண்டு, ஆனால் வசந்த காலம் என்று உண்டு. அதற்கு பிறகு அது பூ பூத்து கனி கொடுக்கிற ஒரு காலம் உண்டு. தேவன் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். ஈவன் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் டேஸ், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு காலம் உண்டு. சில நாட்கள் உற்சாகமான ஊழியங்களை செய்கின்ற நாட்களாக இருக்கலாம். சில நாட்கள் கர்த்தரை ஆடிப்பாடி துதிக்கிற காலங்களாக இருக்கலாம். ஆனால் சில நாட்கள் உங்களை சுயத்தை வெறுக்கின்ற நாட்களாக அது இருக்க வேண்டும். அதை தேவனே ஆவியானவரே ஏற்படுத்துவார் என்பது என்னுடைய ஆவிக்குரிய அனுபவம். சில காலங்களில் தேவன் நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்படியான நாட்களை ஏற்படுத்துகிறார். அந்த நாட்கள் மிகவும் பிரயோஜனமான ஒரு நாட்கள். அதே போல் இந்த லெண்டன் டேஸ் என்கிற அந்த லெண்டன் என்கிற பதம் ஆங்கில பதம். அதனுடைய மொழிபெயர்ப்பு என்னவென்றால் ஸ்ப்ரிங் சீசன். அதுங்க சொல்லுவாங்கன்னா வசந்த காலம் என்று தான் சொல்லுவார்கள். அதை நம் கஷ்ட காலம் என்று சொல்லி பழகிவிட்டோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், பாடுபட்டார் என்கின்ற அவருடைய பாடையே உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களிலே தென் மாவட்டங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு வீடுகளிலும் முன்பாக கூடி இந்த 40 நாட்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஜெபம் நடத்துவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு சில ஜெப குறிப்புகள் கொடுக்கப்படும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்காய் பாடுபட்டீரே, நாங்கள் வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஒரு பாட்டியமாக அப்படியே பாடிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீரே, அதற்காக நாங்கள் இயங்குகிறோம். எங்களுக்காக முள்முடி சுமந்தீரே, அதற்காக நாங்கள் வருந்துகிறோம் அப்படின்னு சொன்னிட்டு அப்போ ஒரு பாதிரியார் பார்த்துட்டே இருந்துட்டு பாட்டியம்மாட்ட போய், பாட்டியம்மா நீங்கள் அதுக்கெல்லாம் வருந்துறீங்க, ஆனால் அடிபட்டவர், காயப்பட்டவர், மரித்தவர், உயிர் தெழுந்தவர் இன்றைக்கி பரலோகத்தில் பிதாவோடு கூட நல்லா இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஸோ பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவர் அடிக்கப்பட்டார் என்பது நம்முடைய பாவத்தின் அகோரத்தை காண்பிக்கிறது. அவர் இரத்தம் சிந்தினார் என்கிறது பாவத்தின் கூர்மையை நமக்கு காண்பிக்கின்றது. நம்முடைய பாவ வாழ்க்கை எவ்வளவு ஒரு மோசமானது, ஆபத்தானது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளாமலேயே ஐயோ ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் அறைந்தார்களே என்று சொல்லி அவருக்காய் பரிதவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவரோ இந்த காலத்திலாவது, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலாவது நீ மனம் திரும்பி விட மாட்டாயா, பாவ காரியங்களை விட்டு திரும்பி விட மாட்டாயா என்று ஏக்கத்தோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் நம்முடைய ரட்சிப்பை பரிசோதனை செய்கின்ற ஒரு நாட்கள். எப்படி பழைய இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு புதிய ஒரு வசந்த காலத்திற்கு நேராக ஒரு மரம் தயாராகிறதோ, நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் உதறிவிட்டு புதிய ஆவிக்குரிய சற்குணங்களாலும் நற்குணங்களாலும் நம்மை அலங்கரிக்கின்ற காலம் இந்த காலம். நம்முடைய ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தின 40 நாட்களை இந்த நாட்கள் லெந்து நாட்கள் என்று சொல்லுவார்கள்.
இது கர்த்தர் நமக்காக பாடுபட்ட நாட்கள் என்று சொல்வதை விட அதற்கு காரணமாக விளங்கிய நமது பாவங்களுக்காக மனஸ்தாபப்படும் நாட்கள். தாவீது தன்னுடைய பாவத்திற்காக புலம்பினான். வாசிக்கலாம் சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனம். சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனம். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். Children, Psalms chapter 51 verse 17. Oh God, broken spirit, contrite heart, oh God, thou will not despise. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், the broken spirit. How many times you have broken in your spirit? எத்தனை நாட்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. So many times we fall in sickness. That's our physical sickness. நிறைய வேளைகளில் சரீர பலவீனத்தினால சில பலவீனங்களை, சில வியாதிகளை நாம் எதிர்கொள்ளுகிறோம். பட் ஆவிக்குரிய வாழ்க்கை எத்தனை நேரம் கர்த்தருக்காய் கலங்கி நின்றது. Oh my God, I have been broken in my spirit. தாவீது சிறுவனாக இருந்து உயர்த்தப்பட்டவன். He was small as a shepherd boy, as a cow boy, and he has lifted to the level of king. ராஜாவாக உயர்த்தப்பட்டவன். All through the life he learned one things: God always break. தேவன் உடைத்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார். God broke and create. God broke and create. எங்கள் ஹாஸ்பிட்டலில் 6 மாதத்துக்கு ஒருக்கா ரெனோவேஷன் ஒர்க் நடக்கும். டக்குன்ட்டு வருவாங்க, டக்குன்னு இடிப்பாங்க, டக்குன்னு கட்டிடுவாங்க, டக்குன்னு தென் வி திங்க், எதுக்கு இப்போ போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ தானே கட்டுனாங்க, கட்டும்போதே கட்டுனா எதுக்கு இந்த உடைப்பு அப்படின்னா. ஒரு நாள் ஒரு சிஓ என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். பிரபு, யூ நோ வை வி ஆர் பிரேக்கிங்? வென் வி ஸ்டார்டட், நான் தொடங்கும்போது நம்முடைய தேவைகள் வேறு, இன்றைக்கு நம்முடைய தேவை வேறு, அதனால் உடைக்கிறோம். பீப்புள் திங்க் வேஸ்ட்டாக உடைக்கிறாங்களேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை உடைச்சி நான் புதுசாக உருவாக்கிட்டா உடைக்கிற பணத்தை விட நிறைய பணத்தை என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். தட்ஸ் வை வி ஆர் பிரேக்கிங். ஒன் ஃபார் பிஸ்னஸ் நல்லா இருக்கணுங்கிறக்காக உடைக்கணும். இன்னொன்று ஃபார் த சேஃப்டி ஆஃப் த பீப்புள் அண்ட் ஃபார் குட் ஃபெசிலிட்டிஸ் வி ஆர் பிரேக்கிங். அப்படி நான் யோசித்து கொண்டு இருந்த பொழுது தான் நானும் யோசித்தேன், நம்மளும் தான் உடைச்சிக்கிட்டு இருக்காமே. எவ்ரி வெக்கேஷன் ஐ கோ, ஐ நீட் டு ரிப்பேர் மை ஹோம். ஐ ஹாவ் டு பிரேக் சம்திங், ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் சம்திங் நியூ. தென் ஒன்லி சில்ட்ரன்ஸ் கேன் அடாப்ட். இல்லைன்னா குழவி கூடு கட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஸோ இஃப் யூ ஆர் நாட் பிரேக்கிங், யூ கேன் நாட் பி ரினியூட். உடைக்கலைன்னா என்ன செய்ய முடியாது? புதிதாக முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் பழச ஒழிக்கலைன்னா என்ன வராது? நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு வீட்டில், சின்ன வீட்டில் வளர்ந்துருப்பீங்க. மேபி இருதையும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். தாவீது அப்படி தானே சொல்கிறான், மண்ணோடு கூட என் ஆத்துமா ஒட்டி கொண்டு இருக்கிறது மாதிரி இந்த வீடு, நான் வளர்ந்த வீடு, இதை இடிப்பேனா அப்படின்னா நீ இடிக்காமலாம் புது வீடு வராது. பழைய வீட்டுக்கு மேலே கட்டுவாங்க. நோ, யூ ஹாவ் டு டெஸ்ட்ராய். சேம் திங், God is breaking your present situation to have the new situation. God is breaking your current blessings. இன்றைக்கு இருக்கின்ற ஆசீர்வாதத்தை உடைத்து, ரெண்டாண்டவரே நல்லா தானே இருந்து டக்குன்னு உடைச்சிட்டிங்களே, get into the new blessings. புதிய ஆசீர்வாதத்தில் என்ன செய்யணும்? ஒரு வருஷம் மரம் இலைய உதிர்க்கலைன்னா புதுசு வராது, கனி என்ன செய்யாது, வராது. The gods break and shatter the heart. அதனால தான் contrite heartனு எழுதுறாரு. அடைக்கப்பட்ட ஒரு இருதயம். This is real worship.
This is the real worship, the real worship of God. ஆண்டவருடைய உண்மையான ஆராதனை தேவனுக்கு முன்பாக உடைக்கப்படுதல். Let your pride shatter. நமக்குள்ளாக இருக்கின்ற பெருமைகள் உடைக்கப்பட்டு மறுபடியும் தாழ்மையின் வஸ்திரத்தை அணிந்து கொள்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். We break, but we don't stop there. அதான் பிரச்சனை. உடைக்கப்பட்டவொன்னே அங்கேயே நின்றக்கூடாது. மூவ் ஆன். நகரும்படியாக தேவன் விரும்புகிறார். If you are the God's child, God will break you continuously. உன்னை உடைக்கதான் நறுமணம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே தைல குப்பியை கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செஞ்சா உடைச்சா. He break it, then the aroma come out. When God breaks you, the aroma of Christ will come out. தேவன் உடைக்கும் போது தான் என்ன வெளியே வரும். 2 days back என் பிள்ளைகளை பஸ்ஸில் இருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். Nowadays I am doing it very rarely. I gave them training to come back from the bus and come back to the flat. பட் அன்றைக்கு எனக்கு ஸ்லீப்பிங் டேயாக இருந்ததுனால சரி ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைங்களை பிக்கப் பண்ணி. என் பையன் மேலே ஒரே கம்ப்ளைண்ட்டு. பஸ்ஸை விட்டு இறங்கினா ஒரே சாட்டம் சாடுறான். அந்த பக்கம் சாடுறான்னு தெரில, இந்த பக்கம் சாடுறான்னு தெரில. அதை கவனிக்கிறதுக்காக கீழே போயிருந்தேன். அப்போ என்ன பார்த்த உடனே ஓடி வந்தோடனே சொன்னா ஃபைனலி ஐ see you daddy அப்படின்னா. என்னாலும் பார்க்குறான். ஆனால் அந்த பஸ்ஸில் போய் அவனை பிக்கப் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் how many days I missed it Lord. அந்த பஸ்ஸில் போய் அவனை அப்பா பிக்கப் பண்ண வந்துட்டாங்கங்கிற சந்தோஷம். how many days finally you cameனு சொல்கிறான். அந்த பிள்ளைக்குள்ள இவ்வளோ ஒரு ஏக்கம் இருக்கும். Then I understand, yes, though I trained, but we are missing these moments. Many of you don't know your children's longing. உங்கள் பிள்ளைகளுடைய ஏக்கம் என்ன செய்யல தெரியலை. So spend time with your children. That will strengthen your bond. அது உங்களுடைய நிறைய teenagers going astray. Why? நிறைய teenagers they go against the parents' will. Why? பெற்றோர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக போகிறாங்களே. என்ன பெற்றோர்களோட நல்ல பாண்டு இல்லை. அதனால தான் வேறு பாண்டை தேடுது. வேறு பாண்டு என்ன செய்யுது தேடுது. We become so strict, they cannot ventilate their feelings. நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவங்க சொல்ல முடியல. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அப்ரோச் பண்ண முடியல. ஸோ அவன் ரொம்ப ஜாலியாக வந்தான். என் மகா ஒரு மாதிரி கண்ணீர் வடிச்சிக்கிட்டு வந்தான். என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு நான் கேட்டேன். மூத்தவா சொன்னால் பஸ்ஸில் பிரச்சனை. ஏன்னா இவங்க ஒரு பில்டிங் மட்டும் இருக்கிறாங்க. பில்டிங்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டம் இருக்குது. இது போகும்போது ஒன்றா போவோம், வரும்போதும் ஒன்றா தான் வரும். இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யார் எந்த சீட்டில் உட்கார்றது அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங். வரும்போது சீட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தர் லேட்டாக வந்தாங்க, வேற ஒருத்தர் சீட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தார். என்னாலும் கூட இருக்கிறவர் வேறு சீட்டில் போய் உட்கார்ந்த உடனே அவரு கோவப்பட்டுட்டாங்க. என்ன நீ என்னை தனியாக விட்டுட்டு போய் உட்காந்துட்டா, இனிமேல் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு. அவ்வளோதான். இனிமேல் நான் உன்கிட்ட ஐ வில் நாட் டாக் வித் யூ ஹியர் ஆஃப்டர். இதான் பிரச்சனை. வந்து சொல்கிறா அவன் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. Thank God you are breaking. I teach her lessons. That's all, man. Don't trust any man relationship will continue forever. Not at all. இன்றைக்கு இந்த மனிதர்கள் தொடர்ந்து உங்கள் கூட வருவார்கள் என்று நம்பாதே. தேவன் ஒருவரே கடைசி முடிய நம்மோடு கூட வருகிறவர். I teach her lesson. Only Jesus will come till the last moment. Nobody else. No friends. No brother. No sister. Only one God. கடைசி வரைக்கும் உன்னோடு கூட வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. Nobody else. Let you understand with every brokenness. ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படும் பொழுதும் that is a time to move them towards Christ. இந்த உலக ஐக்கியமும் இந்த உலக அன்பும் மாறிப்போம். வானமும் பூமியும் அழிந்து ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் மாறுவது இல்லை.
மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர்கள் மாறினார்கள், சத்திய பிரமாணம் பண்ணினவர்கள் மாறினார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யார் மேலேயும் சத்தியம் பண்ணாத, உனக்கு அவ்வளோதான் பலன். So God breaks our spirit continuously. தேவன் நம்முடைய ஆவியை உடைத்து உருவாக்குகிறார். But again some people they cannot come up. அதான் பிரச்சனை. உடைச்சாரு, எலும்புட மாதிரி தெரியலையே. நல்லா கவனிங்க. இயேசு உடைக்கப்பட்டார், ஜீவனை விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழும்பினார். தட் இஸ் த ஃபுல் காஸ்பல். அதுதான் முழு சுவிசேஷம். ஏதோ அடிக்கப்பட்டார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், அதோடு நிறுத்திடாத. அதோடு என்ன செஞ்சிடாத? கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வான். அதனால தான் ரோமர் 1:2 வாசிப்போம். ஒரு அட்ரஸை பாருங்க. ரோமருக்கு எழுதுற அட்ரஸ் ரோமன்ஸ் சாப்டர் 1:2. ரோமாபுரியிலுள்ள தேவப்பிரியரும் பெரிய பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய. நல்ல கவனிங்க. எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசுவாசிகள் ஆகும்படி அழைக்கப்படவில்லை. விசுவாசிங்கிறது ஜஸ்ட் தி பிகினிங் பாயிண்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன், அவர் எனக்காய் இரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்தேன், ஞான ஸ்நானம் பெற்றேன், விசுவாசியானேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் நம்மளை அதுக்கு அழைக்கல. எதுக்கு அழைச்சிருக்காருன்னா பரிசுத்தவான்கள் ஆகும்படி. ஸோ விசுவாசிங்கிறது ஒரு முறை விசுவாசி ஆகிட்டா விசுவாசி தான். விசுவாசி உள்ளவன் இன்னும் விசுவாசியாக கடவன் அப்படியே எழுதியிருக்கு. ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். வெளிப்படுத்தல் ரெவலேஷன் சாப்டர் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நல்ல கவனிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். இந்த மற்றவங்களை அவன் அப்படி இருக்கானே இப்படி இருக்கான்னு சொல்றாங்கல்ல, நம்ம நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை பிடிச்சிட்டு செகண்ட் பார்ட்டை நல்லா தியானிச்சிருக்கோம். செகண்ட் பார்ட்டை விட்டுட்டோம். செகண்ட் பார்ட்டை அதிகமாக தியானிச்சிருப்போம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டு சொல்கிறாரு, அநியாயம் செய்கிறவன், இஃப் சம்மன் இஸ் நாட் க்ளோஸ் டு கிரைஸ்ட் லெட் ஹிம் கோ. இன்னும் கிறிஸ்துவின் அண்டையில் வர மாட்டேங்க, நீ அடுத்தவனா யாராட்டு இருந்தா தூரம் போட்டு, இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் சொல்லிட்டாரு, ஆண்டவரே பக்கத்திலே வர மாட்டேங்கான், போட்டு தூரம் இன்னும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் இன்னும் பக்கத்தில் வா, பக்கத்தில் இருக்கவன் இன்னும் பக்கத்தில் வா. நல்ல கவனிங்க. அதனால தான் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். துணிகரமா கர்த்தருடைய ஊழியர்கள், ஆராதனை வீரர்கள், போதகர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கண்காணியானவன் ஒரே மனைவியை உடையவன் என்பதை தள்ளிவிட்டு எத்தனை துணிகரமாய் நிற்கிறார்கள். எத்தனை துணிகரம், எத்தனை துணிகரம். Even the churches take them again on pulpit. That's a pathetic condition. Again take them. Not the local churches, international churches. எவ்வளவாய் கர்த்தருடைய வேதம் நீர்த்து போய் கிடக்கிறது. அதனால தான் துணிகரமாக செய்கிறாங்க. அதனால தான் எப்படியும் நம்ம பாட்டுக்கு ஆள் இருக்குடா, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் செய், அதை பற்றி கவலையே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு நீதியாக பரிசுத்தமாக சொல்கிறோம், எங்களையா இக்கட்டான பாதையில் வச்சிருக்காரு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அந்த பரிசுத்த அளவுகளே கிடையாது. எது தெரியுமா? பரிசுத்தத்தின் முடிவு அவர் வரும் நாளிலே அவரை போல் மாறுவதுதான் பரிசுத்தத்தின் முடிவு. அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே அன்பாய் காரம் அசைத்து என்னை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே.
பாதளத்தில் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்ற சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். To have the new spiritual experience, புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு, உன்னதமான அனுபவங்களை அனுபவிப்பதற்கு அவர் old thing has to be destroyed. பழைய காரியங்கள் இடிக்கப்பட்டால்தான் புதிய ஆசீர்வாதங்களை தேவன் ஊற்ற முடியும். அதனால தான் ரட்சிப்பு வரும்பொழுது அப்படி தான் சொல்கிறாங்க. 2 கொரிந்தியர் 4:16 2 Corinthians chapter 4 verse 16. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், எங்கள் புறம்பான மனுஷனானவன் அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். Our outer man is perishing. What is that meaning? As we grow, we have physical changes. அப்படிதானே? 18 வயசுல இருந்த அப்பியரன்ஸ் இப்போ இருக்கா? இருக்கா? என்றும் 16லாம் இருக்காது. என்ன செய்யாது, அது இருக்காது, அது போயிடும். அது என்ன செய்கிறோம், போயிடும். நல்லா கவனிங்க. அதுக்கு தான் இந்த நாட்கள் உபவாச நாட்கள். ஓகே, தோஸ் ஹூ ஆர் டயட்டிங், தீஸ் ஆர் த வெரி குட் டேஸ். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நல்ல நாட்கள். ஓகே, உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அவர் அவுட்டர் மேன் இஸ் பெரிஷிங். புறம்பான மனிதன் அழிந்து கொண்டே போகிறான். ஆனால் உள்ளார்ந்த மனிதனோ நாளுக்கு நாள் every day is getting renewed day by day. நல்ல கவனிங்க. when I was in teenage my spiritual experience is different. ஆனா அன்னைக்கு நினைச்சேன் அதான் உன்னதமானது, நான் தான் கரெக்ட் நினைச்சேன். நோ, அது கணுக்கால் அளவு தான். அது என்ன அளவு தான்? கணுக்கால் அளவு தான். then when we become adult, when I come across the teenage, then I see another experience. இன்னொரு நடத்துதலை பார்க்குறேன். இப்போ எங்கே வந்திருக்கிறேன்? முழங்கால் அளவுக்கு என்ன செஞ்சுருக்கேன்? வந்திருக்கிறேன். அப்போ பார்த்தேன், ஓ மை காட், வாட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். 1 year I stretch my hands towards my small cut. என்னுடைய குடிசை வீட்டுக்கு நேராக கையை வச்சு ஜோம் பண்ணேன். அடுத்த வருஷம் வரும்போது இந்த குடிசை இருக்கக்கூடாது ஆண்டவரேன்ட்டு. எக்ஸாக்ட்லி இட்ஸ் சேஞ்ச்ட். அடுத்த வருஷம் வீடு கட்டி முடிச்ச பிறகு தான் நான் லீவுக்கு வந்தேன். ஐ எம் நாட் இன் அப்ராட், ஐ வாஸ் இன் இந்தியா. எஸ், தட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் when I was youth. நான் இளம் வாலிபனாக இருந்த நாட்களிலே என்னுடைய வீட்டில் இப்படி உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே, தங்குவதற்கு தள்ளப்பட்டவனுக்கு வீடு வாசலை உண்டாக்குகிற தேவன் நீர் என்று வேதம் சொல்லுகிறதே என்று சொல்லி ஐ ஸ்ட்ரெச் அவுட் டுவர்ட்ஸ் மை ஹேண்ட்ஸ். ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு எங்கள் வீட்டு முத்தத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரெச் அவுட் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஐ ப்ரே. இட் சேஞ்ச்ட் இன் த நெக்ஸ்ட் இயர். தட் இஸ் த பவர் ஆஃப் ப்ரேயர். மை டியர் பீப்புள், my dear young children, my dear teenagers, listen, pray what you want. If it is a basic need, God will give, because He is our Father. நம்முடைய தகப்பன், நம்முடைய தகப்பன். Anybody
doesn't have good home in India, next time go for vacation, just pray. Just pray. God will make it. நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக என்ன செய்வார்? நம்பிக்கை இல்லையோ? 68ஆம் சங்கீதத்தை திருப்புங்க பார்ப்போம். 68ஆம் சங்கீதத்தை ஆறாவது வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். How many of you knows? யார் ஏற்படுத்துறார்? யார் ஏற்படுத்துறா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் தான் ஏற்படுத்துறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகின்ற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நல்ல கவனிங்க. அதனால் இட்ஸ் நத்திங் ராங். யூ ஷுட் ஹாவ் குட் ஹவுஸ். நல்ல வீடு இருக்கணும். அப்போ தான் போனால் இருக்க முடியும். நிச்சய முடியும், இருக்க முடியும். அதுக்குன்னு கடனில் மாட்டிக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் கட்டுற மாதிரி கட்டக்கூடாது. நமக்கு என்ன தகுதியோ வீடு கட்டுக்கிறவன் உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவன். சாலமோன் வீடு கட்டினான்னு ஒரு பிரசங்கமே பேசியிருக்கேன். கோ பேக் அண்ட் சி, கோ பேக் அண்ட் சி. மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகின்ற நல்ல தேவன் நமக்கு உண்டு. நம்மை நடத்துகின்ற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன். நல்ல கவனிங்க. நீதிமான்களின் சந்ததி அப்பத்திற்கு வாஞ்சித்ததை நான் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். But now I see that such a kind of prayers are not answering now. நல்ல கவனிங்க. அன்னைக்கு ஆண்டவரே ஒரு வீடு வேணும்னு ஜோம் பண்ணி சீக்கிரம் தந்துட்டாரு. இப்போ நான் அப்படி ஜோம் பண்ண ஆண்டவர் கேட்கறதே கிடையாது. அது அந்த காலத்து தேவை, அந்த காலத்தினுடைய அனுபவம். Today you are in the leadership level. Come to that level, my son. Come to that level. அந்த லெவலுக்கு வா. நம்ம ஆட்கள் படி ஏறுறதே கிடையாது, அங்கேயே தான் நிற்கிறது. அதனால தான் பவுல் சொல்கிறார், எல்லாரும் தேறினவர்களாய் மாறும்படி. Every man has to go up. சிலரை பார்க்குறேன், எனக்கு ஒரு ஊழியர் தந்தீங்கன்னா அதிலே தான் இருப்பேன், வருஷம் ஃபுல்லாக அதில் தான் இருப்பேன், அதுலேருந்து மேலே போகவே மாட்டேன். Stick on to that. Stick on to the youngsters, youth. நான் கூப்பிட்டா தான் வருவான், இல்லைன்னா வரமாட்டான். ஏய் தேவை இருக்கு வாடால தான் வருவான். போய் தண்ணி செய்யணுமே, ஆண்டவருக்காக செயல்படணுமேங்கிறதே கிடையாது. செய்யணும், பாஸ்டர் கூப்பிட்டா மட்டும்தான் என்ன செய்யணும். தனியாக ஆண்டவருக்காக எழும்பி எல்லா நாளும் ஓடணுங்கிறதே இல்லை. எல்லா நாளும் உன்னை உடைக்காம என்ன செய்வார்? நிறைய கூட்டை கிழிச்ச பிறகு தான் ஓட ஆரம்பிக்கிறான். கழுகு கூட்டை கிழிச்சாதான் குஞ்சு என்ன செய்யும்? பறக்கும். இந்த நாட்கள் கூட்டை கிழிக்கிற நாட்களாக மாறட்டும். அப்போ தான் உனக்கு பலன் வரும். அப்போ தான் சிறகுக்கு என்ன வரும்? அது வரைக்கும் குஞ்சுக்கு தெரியாது நமக்குள்ள பறக்கிற பலன் இருக்குங்கிறது என்ன செய்யாது, தெரியாது. கூட்டை கிழிச்ச பிறகு அரக்கை அடிக்க ஆரம்பிக்கும். ஆஹா, இப்படி ஒரு அனுபவம் இருக்க, இப்படி ஒரு அனுபவம், பறக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கிறத. அதுக்கு பிறகு தான் அதுக்கு தெரியும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு
வளைச்சி உன்னை பறக்க வைக்கிறதுல தான் ஆண்டவருக்கு சந்தோஷமே. கூட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. நீ பறக்கலைன்னா கூட்டம் என்ன செஞ்சிருவார், கொஞ்சம் கிழிச்சாதான் நீ பறப்ப. அதனால தான் இந்த நாட்கள் நம்மை நாமே சோதித்தறிந்து நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயங்களை கிழித்து தேவனிடத்திலே திரும்புகிற நாட்கள். God has wonderful plan for every one of you. ஒவ்வொருவருக்கும் உன்னதமான சித்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். Especially all the little kids here. God has wonderful plans for you. As early you grasp it, you will shine for Him. Somebody so late. People come to me after 40s. 40க்கு பிறகு வந்து, பிரதர் வாழ்நாட்கள் எல்லாம் வீணடிச்சிட்டோமே. That's why the children's service is must. I'm talking to you God's plan upon you. தேவன் ஒவ்வொருவருக்கும் சித்தம் வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசத்திற்குள் God has planned for you. Come inside that faith as early as possible. Then you will move towards God. அப்பொழுது தேவ சித்தத்திலே தேவ பிரசன்னத்தோடு கூட சத்தியத்திலே வளர ஆரம்பிப்பீர்கள். The church is not stressing on that. Church is today stressing for spiritual competition, Bible competition. எதுக்கு? ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு. ஒரு சர்ச்சில் அடி, எந்த பிள்ளை கீபோர்டு போடுன்ட்டு, எந்த பிள்ளை கீபோர்டு போடுன்ட்டு பயங்கர அடி. மை காட், where the church goes, show them there's a plan for you in Christ. பரிசுத்தமுள்ள சந்ததியாக உன்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இதில் வளரணும். அதனால தான் தேவ சித்தத்தில் இருக்குமா என்கிறதை சோதித்து பார்க்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்கள் அல்ல, கவனிங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசே சொல்கிற காரியங்களை பாருங்க. 32:7. பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார், தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். பூர்வ நாட்களை நினைத்து பார். உன் தகப்பனை கேள், உன் மூப்பர்களை கேள். கர்த்தர் உங்களை எப்படி நடத்தி வந்தார்? எகிப்திலே அடிமைத்தனத்திலே கிடந்த உங்களை பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தீர்கள். செங்கல் சுட்டு இருக்கின்ற பலம் அத்தனையும் பார்வோனுக்கு வார்க்கப்பட்டது. தெரிந்து கொண்ட தேவஜனம், அழைக்கப்பட்ட தேவஜனம், உங்கள் மேல் வைத்த நேசத்தினால் உங்களை சொந்த ஜனமாக எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்ற ஜனம் எகிப்திலே அடிமைத்தனத்திலே பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்ற நாட்களிலே மோசே என்கிற தாசனை எழுப்பி 40 வருடங்கள் அவனை வனாந்தரத்திலே வைத்து உருவாக்கி எடுத்து, how many years? 40 years. That's why 40 plays very important role. 40 plays very important role. பின்னாடி பேசுகிறேன். அதனால தான் மோசேக்கு 40 வருஷம், நினிவேக்கு 40 நாட்கள், நினிவேக்கு எலியாவுக்கு 40 நாட்கள், எலியாவுக்கு 40 நாட்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு 40 நாட்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் பிளேஸ் த ரோல். அதனால தான் மற்றவங்கெல்லாம் 30 நாட்கள் உபவாசம் இருக்காங்க, நமக்கு 40 அப்படின்னு சொல்கிற காரணம் இந்த வேதத்தில் ஏராளமான 40 இருக்குது. இந்த வேதத்தில் ஏராளமான 40 இருக்குது. தப்போ ரைட்டோ வேதத்தின்படி தான் செஞ்சுருக்காங்க, வேதத்தின்படி தான் என்ன செஞ்சுருக்காங்க, செய்திருக்கிறாங்க. அதனால இந்த லென்டன்ங்கிறது இங்கே அப்போஸ்தலர்கள் யாரும் சொல்கிற மாதிரி நமக்கு தெரியுதா? இல்லை. எங்கேயுமே இந்த வார்த்தையை நம்ம எங்கே பார்க்கறது கிடையாது, நிருபங்களில் எங்கேயுமே நம்ம பார்க்கல. அதனால் லெந்து நாட்கள் என்பது அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக நமக்கு தெரியவில்லை. ஏன்னால் முதல் திருச்சபை முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது.
இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு பிறகு எழுதப்பட்ட பவுல் எழுதுனதுனாலும் சரி, பேதுரு எழுதுனதுனாலும் சரி, யோவான் எழுதுனதுனாலும் சரி, இவைகள் எல்லாம் முதல் நூற்றாண்டிலே முதல் 100 இயர்ஸில் எழுதிட்டாங்க. முதல் 100 இயர்ஸில் என்ன செஞ்சிட்டாங்க? எழுதிட்டாங்க. அப்பொழுது லெந்து நாட்கள் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் திருச்சபை பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? ஜெபம் செய்து கொண்டு இருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவருடைய அந்த நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஜெபத்தோடு கூட இருந்தார்கள் என்பதை ஆதி திருச்சபை நமக்கு காண்பிக்கின்றது. ஆகையால் ஜெப நாட்களை ஏற்படுத்தும்படியாக 2ஆம் நூற்றாண்டில் திருச்சபை வாஞ்சித்தது. திருச்சபை வாந்தித்த பொழுது அந்த நாட்களிலே வாழ்ந்த சபை தலைவர்கள், ஐரேனேஸ் ஐயர் என்கின்ற ஒருவர் தான் முதலாவது ஜெப நாட்களை 40 மணி நேரம் என்கின்ற உபவாச நேரத்தை நியமிக்கிறார். அந்த கடைசி வாரத்திலே ஆண்டவர் பாடுபட்ட வெள்ளிக்கிழமையிலிருந்து அந்த உயிர்த்தெழுதல் நாள் வரைக்கும் உள்ள அந்த 40 மணி நேரத்தை முதலாவது 200வது நூற்றாண்டிலே தான் உபவாச நாட்களாக ஏறெடுக்கிறார்கள். அதற்கு பிறகு 3வது நூற்றாண்டுக்குள்ளாக வருகிறார்கள். அப்பொழுது ஆரிஜன் என்று சொல்கின்ற இன்னொரு சபை தலைவர் இருந்தார். அவர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்பாக 40 நாட்கள் கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டும் என்று அவர் தான் எழுதியிருக்கிறார். He is the one brought that. So where is the origin comes? It's from the church history. சபை சரித்திரத்திலிருந்தும் சபை வளர்ச்சியிலிருந்தும் வருகிறது. அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் செய்தார். ஆகையால் நாமும் இந்த நாட்களிலே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்கின்ற உபவாச ஜெபத்தை 40 நாட்களாக ஆரிஜன் என்கின்ற சபை தலைவர் தான் அவர் கொண்டு வருகிறார். 8ஆம் நூற்றாண்டு வந்த பொழுது சரியாக சாம்பர் புதன்கிழமை என்கிற அந்த இதை 8ஆம் நூற்றாண்டில் 800ஆம் கிபி 800 பிஃபோர் கிரைஸ்ட், பிசி 800ல் தான் அங்கே கொண்டு வராங்க. அது கத்தோலிக்க சபையால் தான் முதல் கொண்டு வரப்படுகிறது. கத்தோலிக்க சபையால் தான் முதல்ல கொண்டு வரப்படுகிறது. I thank God many churches are now following the Lenten days. Okay, so even the Pentecostals following the Lenten days. Oh, it's from the Catholic Church. It's from the Catholic Church. அவங்க தான் முதல்ல இந்த சாம்பர் புதன்கிழமையிலிருந்து பெரிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் 40 நாட்கள் உபவாச நாட்கள், லெந்தன் நாட்கள் என்கிறதை கிரிகிரி என்கிற போப் தான் முதலாவது கொண்டு வரார். போப் தான் முதலாவது என்ன செய்கிறாரு? கொண்டு வராரு. திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் லண்டன். திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் லண்டன். அவர் சொன்னது எதுக்கு 40 நாட்களுங்கும் போது அவர் வேதத்திலே சில காரியங்களை அவர் காண்பிக்கிறார். 40 நாட்கள் 40 days என்கின்ற சரித்திரம், அந்த பதம் துக்கத்திற்கும் உபவாசத்திற்கும் அடையாளமாக பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறதை நாம் காண்கிறோம். ஜலப்பிரளயத்தின் மழை எத்தனை நாள் இருந்துச்சு? 40 நாட்கள் என்ன செஞ்சது? இருந்தது. மோசேயின் உபவாசம் 40 நாட்கள். மலையில் போய் எத்தனை நாள் கடந்தார்? 40 நாள் கடந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். ஏலியாவின் உபவாசம் 40 நாட்கள். நினிவேயின் தவணை காலம் 40 நாட்கள். ஆண்டவரின் உபவாசம் 40 நாட்கள். ஆகவே இந்த லெந்தன் நாட்களையும் 40 என்று அவர் தான் நியமிக்கிறார். இந்த லெந்தன் நாட்களையும் இந்த போப் கிரிகிரி என்கிறவர் தான் முதல்ல இந்த லெண்டன் டேஸை அவர் கொண்டு வராரு. அந்த நாட்களில் ஆண்டவரின் சிலுவை பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை பயபக்தியோடு நாம் தியானிக்க வேண்டும் என்கின்ற முறைமையை அவர்கள் தான் கொண்டு வருகிறார்கள். ஆகையால் தான் திருச்சபை அதை தொடர்ந்து பின்பற்றி, பிகாஸ் அவர் பார்த்தாரு சபை அப்படி ட்ரெடிஷனாகவே போய்கிட்டு இருக்கு, ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் என்ன செய்ய மாட்டேங்கி, திரும்ப மாட்டேங்கி, ரட்சிப்பின் மேன்மையை நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறதுனால தான் அவர் அந்த ஜப நாட்களை ஏற்படுத்துகிறார். ஆகையால் இந்த நாட்கள் ஜப நாட்கள். பின்பாக அதற்கு லெந்தன் டேஸ்ங்கிற நாட்கள் 40 நாள் உபவாச நாட்களாக மாற்றப்படுகிறது. 40 நாட்கள் தொடர்ச்சியாக சபைகளிலே ஜபம் நடக்கும். அப்போ அது ஜப நாட்களாக மாற்றப்படுகிறது. Some churches even they started early morning prayers for 40 days. காலையில் 5 மணிக்கே ஆராதனை நடத்திடுவாங்க. அதுலேருந்து நாட்கள் மாத்திரம் 40 நாள் ஜபம் நடக்கும். ஸோ இது ஜப நாட்கள். தூங்கிக்கிட்டு இருக்கிறதுலாம் லெந்து நாட்கள்லையாட்டி எழுப்பி எங்கே போகணும்? எல்லா நாள் மணி அடித்தாலும் போக மாட்டான். ஆனால் லெந்து நாளில் அடித்தா ஒரு பயம் வந்துடுது உள்ள.
உள்ள என்ன செஞ்சிருது, பயம் வந்துடுது, அதனால் போயிடுறாங்க. ஸோ ஆகவே இது சோதித்தறியும் நாட்கள். ஆகவே நாமும் இந்த ஆவிக்குரிய நாட்களை நமக்கு வசந்த காலமாக மாற்றிக்கொள்ள ஜெபத்தோடும் வேத வாசிப்போடும் நம்மை நாமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசோதனை செய்து கொண்டு கர்த்தருக்குள் பலப்பட, கர்த்தருக்குள் வளர பிரயாசப்படுவோம். திருச்சபையின் ஜெபமும் இந்த நாட்களில் நமக்கு அது உதவி செய்யட்டும். அடுத்தது இந்த சாம்பார் புதன்கிழமை கான்செப்டை கொண்டு வராங்க. சாம்பார் புதன்கிழமை கான்செப்ட் ஏன் வருது அப்படின்னா, துக்கத்தின் நாட்கள் வரும் பொழுது, எப்பொழுதெல்லாம் தேவ கோபாக்கினையும் தேவ நியாய தீர்ப்பும் வெளிப்படும் பொழுது, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு திருச்சபையும் ரெட்டுடுத்தி தங்கள் மேல் சாம்பல் போட்டுக்கொண்டு அழுதார்கள் என்று வேதத்திலே நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஏன்? முதல் மனிதன், வேதத்தினுடைய முதல் புத்தகம் எது? முதல் புத்தகம் யோபுங்கிற சரித்திரம். முதல் மனுஷனை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. முதல் புத்தகம் ஒரு மனுஷனை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. ஆதாமினுடைய சொல்றதுனால ஆதியாகமம் முன்னாடி இருக்குது. முதல் மனிதனின் பெயர் எல்லாம் அந்த சரித்திரம் வர்றதுனால. ஆனால் முதல் புத்தகமாக யோபுவின் சரித்திரத்தை தான் இதுவரைக்கும் ஏர்லியராக கண்டுபிடிச்சதுன்னுட்டு வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த யோபு உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகின்றவன். கர்த்தரே சாட்சி கொடுத்தார். அவனுக்கும் ஒரு உடைதல் தேவைப்பட்டதா இல்லையா? அவனையும் உடைச்சாரா உடைக்கலையா? அவனிடத்துல பாவம் ஒன்றும் இல்லையே, அதனால தான் அவன் கலங்குறான். என் இடத்துல ஒரு பாவம் இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை மறுபடியும் யோசித்து பார்க்குறேன், பிறந்த நாள் முதல் யோசித்து பார்க்குறேன், அதனால தான் என் ஜென்ம நாள் சபிக்கப்படுவதாகன்னு சொல்கிறான். அதனால தான் என் ஜென்ம நாள் சபிக்கப்படுவதாக. we are good with God, our heart is good, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம இருதயம் நல்லா இருக்கு, தேவனுக்கு முன்னாடி உத்தமமாக இருக்கிறோம். why God is breaking me? that is many of your question. அநேகருடைய ஜெபம் தான், இன்னும் யானை உடைக்கப்படுறேன். யோபுவையே உடைக்க சித்தம் கொண்டாரானால் நீனும் நானும் எம்மாத்திரம். எல்லாம் கவனிங்க. அந்த யோபு தன்னுடைய துக்க நாட்கள் வந்த பொழுது, அவனுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இழக்க கொடுத்த பொழுது, வாசிக்கலாம் யோபு 42:6. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். I have regrets, நான் மனஸ்தாபப்படுகிறேன். அதுக்கு அடையாளம் தான் சாம்பல். என்னிடத்துல என்ன வேதனையை கண்டீர் ஆண்டவரே, என்னிடத்துல என்ன துன்மார்க்கத்தை கண்டீங்க? சன்மார்க்கனாய் வாழ்ந்தேன் அல்லவோ, உமக்கு பயந்து வாழ்ந்தேன் அல்லவோ, என் பிள்ளைகளையும் உமக்கு பயந்து வளர்த்தேன் அல்லவோ, என் பிள்ளைகளுக்கு உம்மை ஆராதிக்க கற்றுக் கொடுத்தேன் அல்லவோ, என்னிடத்துல என்னத்தை கண்டீர் ஆண்டவரே? சாம்பலில் உட்கார்ந்து கதறுகிறேன், நான் என்னை அருவருத்து, I abhor myself. அதுதான் சுய வெறுப்பு. சுயத்தை வெறுக்கிற நாட்கள் இந்த நாட்கள். அதனால தான் அந்த சாம்பார் புதன்கிழமை கான்செப்டை அங்கிருந்து தான் கொண்டு வராங்க. அங்கிருந்து என்ன செஞ்சு வராங்க? கொண்டு வராங்க. நம்மை நாமே நம்முடைய சுயத்தை வெறுக்கின்ற நாட்கள். கொஞ்சம் நல்லா இருந்த உடனே சுயம் கொஞ்சம் தலையை தூக்கிறோம். சுயம் கொஞ்சம் என்ன செய்கிறோம்? அது மனித இயல்பு. The pride comes inside. அதனால தான் God break again, broken and contrite spirit, shed all your pride, put on the humbleness, you abhor myself and I repent. இப்பவும் சொல்றான், நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே, மனஸ்தாபப்படுகிறேன். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம மனம் திரும்பிட்டோம், இன்னும் மனம் திரும்ப வேண்டியது இல்லைன்னுட்டு. பரிசுத்தம் உள்ளவன், இன்னும் பரிசுத்த நீதி உள்ளவன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பரிசுத்தம். நீ ஆண்டவர் சொல்றார், எத்தனை பாதைகளில் நீ திருந்த வேண்டும், எத்தனை பாதைகள். Last week alone, how many times God shows me, you have to correct in this, you have to correct in this, you have to correct in this. Now, I was gone through big financial stress whole through the year. Because ஒரே நாளில்
ஒரே மாதத்தில் வீட்டையும் மாற்றணும், சர்ச்சையும் மாற்றணும், வேலையும் மாற்றணும். எவனால் முடியும்? பட் காட் allowed everything in a time. Everything. My salary got stopped. I have to wait almost 6 months to get back my salary. 6 மாதத்துக்கு பிறகு தான் சம்பளம் வாங்கணும். இந்த 6 மாதமும் சமாளிக்கணும். God broke me, God broke me, God broke me whole through the year. My prayer was like Job, what's wrong with me? I never take any money from the people for my goodness. Always I வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே மேன்மைங்கிறது தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வாட் இஸ் கோயிங் ராங் வித் மீ லார்ட்? இல்லைங்க நீங்க I just come out of all those financial stress. இல்லைங்க நீங்க கொஞ்சம் I just come out and I breathe. லாஸ்ட் வீக் டேனியல் கிருபாகரன் ஃபோன் பண்ணுறாரு, வலி தாங்க முடியல, ஆப்ரேஷன் பண்ணணும். மை காட், broke again. நல்லா கவனிங்க. வாட் எவர் மணி ஐ ஹேட் ஐ ஸ்பெண்ட் இட். நவ் ஐ நீட் ஹெல்ப். மை பிரதர் ஹூ வாஸ் வித் மீ ஹோல் த்ரூ திஸ் மினிஸ்ட்ரி, இந்த ஊழியத்தின் முதல் நாளிலிருந்து அவர் இந்த தேசத்தை விட்டு போகிற முடிய தன்னுடைய கால் நடக்க முடியாத நாட்களிலும் வந்து சபையிலே தூங்கினவர். வாட் யூ வில் ரெஸ்பாண்ட்? பை த கிரேஸ் ஆஃப் காட் டுடே இஸ் காட் ஆப்ரேட்டட். நல்லா கவனிங்க. Then I asked God, and then God showed me the word. God never forsake the broken spirit. உடைந்து போன இருதயத்தையும் உடைந்த ஆவியையும் தேவன் ஒருபோதும் தள்ளுவதில்லை. பட் தட் இஸ் த மீடியா ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். நிறைய பேர் கேட்பாங்க, இன்னும் சில மீடியா இருந்தால் தான் சில ஆர்கானிசம் நல்லா வளரும். இப்போ நீங்கள் ப்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன இருக்குது? ஈஸ்ட் இருக்குது. ஈஸ்ட்டு வளர்க்குறதுக்கு ஒரு மீடியா வேணும். அது பேக்கரிக்காரங்கிட்ட கேட்டால் தான் என்ன செய்யும் தெரியும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். உங்கள் ப்ரெட்டு நல்லா ஸ்மூத்தாக வரும். ப்ரெட்டு நல்லா ஸ்மூத்தாக வரும். அது சரியில்லைன்னா அது ரஸ்க் மாதிரி வரும். அதுக்கு பிறகு அது சரியில்லைன்னா ரஸ்க் மாதிரி வரும். சில காரியத்தை ஆண்டவர் ஒரு பேலன்ஸாக வச்சுருந்தா தான் உனக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கும். உனக்குள்ள என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம் இருக்கும். நிறைய பேர் தேவ பிரசன்னத்தை விட்டு போனதை பார்த்தேன். பிரதர் என்னெல்லாம் இனிமே அப்படி கூப்பிடாதங்க பிரதர், ஏன்டெல்லாம் இனிமே அப்படி கேட்காதங்க பிரதர். தேங்க் காட், சல்யூட், தேங்க் காட். They lost the presence of God. They are not ready to be broken. அவர்கள் உடைக்கப்பெறுவதற்கு ஆயத்தமில்லை. யோபுவை போல தங்கள் சுயத்தை வெறுப்பதற்கு ஆயத்தமில்லை. யோபுவை போல நாமே நிதானித்து பார்த்து எந்த இடத்தில் குறைபட்டிருக்கிறேன் ஆண்டவரே, I am humbling myself, I am sitting in the ass, சாம்பலிலே உட்கார்ந்து ரெட்டெடுத்துக் கொண்டு மனஸ்தாபப்படுகிறேன். Show me Lord what's going wrong in my life. என் வாழ்க்கையில் உம்மை துக்கப்படுத்தின பகுதியை காண்பியோம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டு, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே. கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. ஆவியோட ஆத்மா சரீரா அன்பரே உமக்கென்று இப்போ
ஆசீர்வதித்தாருளோ. எல்லாம் பட ஆலயமாக்கியே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தாருளோ. கல்வாரியே கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. But whenever they humble themselves, ரெட்டுடுத்தி தங்களை சாம்பலில் போட்டுக்கொண்டு அவர்கள் மனஸ்தாபப்பட்ட நாட்களுக்கு பிறகு விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் வேதத்திலே பார்க்கிறார்கள். வாசிக்கலாம் மறுபடியுமாக. அதை யோபு 42க்கு நேராக திருப்பிக்கலாம். ஜோப் சாப்டர் 42. ஜோப் சாப்டர் 42 6வது வசனத்திலே அவன் புலம்புகிறான், தன்மேல் சாம்பலை போட்டுக்கொண்டு மனஸ்தாபப்படுகிறான். 1வது அதிகாரம் யோபுவிலே வாசிக்கும் பொழுது அவன் சாம்பலை போட்டு ரெட்டுடுத்தி கொண்டு அவன் புழுதியிலே உட்கார்ந்து தன்மேல் சாம்பலை போட்டுக்கொண்டு புலம்புகிறான். பட் 42:12 says, கர்த்தர் இப்ப 42:12 சொல்லுது, கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். That's why God is breaking you. உன்னை உடைக்கிறதுனால அவருக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. உன் முன்னிலைமையை காப்பிடும் பின்னிலைமை நல்லா இருக்கணும், அதுக்கு தான் உடைக்கிறாரு. That's the reason God breaks you, because God want to bless your future. உன் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும், ரெட்டத்தனையா இருக்கணும். That's why God breaks. Whatever you lost, whatever God breaks, doesn't matter. God can build it in a day. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இடிச்சு போடுங்கடா 3 நாள் எழுப்பிடுவார். நீ 40 வருஷங்கிற ஆண்டவருக்கு 3 நாள், நீ 40 வருஷம் சொல்கிற ஆண்டவருக்கு 3 நாள் என்ன மறுபடியும் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். It's enough. If God breaks you, that is the right sign. God is going to bless you. Don't give up your faith. அந்த நாட்களில் தான் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, அந்த நாட்களில் தான் பின்னிட்டு போயிடக்கூடாது, அந்த நாட்களில் தான் சோர்ந்து போகக்கூடாது. முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆயிரங்களாய் அவனை பெருக செய்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை பெருக பண்ணினார். 17வது வசனம். யோபு நெடுநாளா இருந்து, லாங் லைஃப், he did not die. நிறைய பேருக்கு பயம், எங்க மரிச்சிருவனும், சுகர் எகிறது, ப்ரெஷர் எகிறது, ஒன்றும் ஆயுசு நாட்களை கெடுக்காது, ஒன்றும் என்ன செய்யாது, ஆயுசு நாட்களை கெடுக்காது. பட் டைம் டு ரிப்பண்ட், டைம் டு ரிப்பண்ட். Always says God is allowing you, come back to God. Sit, humble yourself. That bring the deliverance. Next week I will show you some of the incident. எங்கெல்லாம் ரெட்டுடுத்தி தங்களை தாழ்த்தினாங்களோ அங்கெல்லாம் விடுதலை வந்துச்சு. மொர்தெகாய் யூதர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்று சொன்ன பொழுது ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு அரண்மனை வரைக்கும் வந்தான். இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? அன்னைக்கு யூதர்கள் அடிக்கப்பட்டாங்க அப்படின்னா, அன்றைக்குள்ள திருச்சபை அடிக்கப்பட்டுச்சு, யூதர்களை கொலை செய்கிறதுக்கு எங்கும் சட்டம் பரப்பிக்கப்பட்டுச்சு. அப்பொழுது மொர்தெகாய் ரெட்டெடுத்தி கொண்டு சாம்பலை கொண்டு எங்கே முடிய வந்தான்? அரண்மனை வரைக்கும் வந்தான். இன்னைக்கு திருச்சபையின் வித்தியாசத்தை காமிக்கட்டுமா? கேட்டால் புது டெஸ்ட்மெண்ட்டுங்கிறாங்க. என்ன தெரியுமா? கிறிஸ்மஸோட நிறைய சபையை அடிச்சு விட்டாங்க. நிறைய சபையை என்ன செஞ்சுட்டாங்க? அடிச்சு விட்டாங்க. அதுக்கு சென்னையில் ஒரு எதிர்ப்பு கூட்டம், சென்னையில் ஒரு எதிர்ப்பு கூட்டம். எல்லா தலைவர்களும் வந்தாங்க. நல்லது, தலைவர்கள் வர்றது நல்லது, ப்ரொடெஸ்ட் பண்ணுறது நல்லது. பட் எவ்ரிபடி கம் வித் ஒயிட் அண்ட் ஒயிட், நீட் கோட் அண்ட் ஷூட், எல்லாத்துக்கும் தப்பு கிடையாது. நான் அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்லலை.
ஆனால் அது என்ன கூட்டம்? எதிர்ப்பு கூட்டம். அந்த எதிர்ப்பு கூட்டத்தில் சபை அடிக்கப்பட்டுச்சு. சபை என்ன செஞ்சிச்சு? அடிக்கப்பட்டுச்சு. துக்கம். என்னுடன் ஊழியன் ஒருவன் அடிக்கப்படுகிறான், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் அடிக்கப்படுகிறான், கிறிஸ்துவின் திருச்சபை அடிக்கப்படுகிறது என்று வருந்தி தங்களைத்தான் தாழ்த்தணும். என்ன செஞ்சாங்க தெரியுமா? 80 அடிக்கு ஒரு கேக் வெட்டினாங்க. அடிக்கப்பட்டவங்களுக்காக என்ன செய்கிறாங்களா? என்ன செய்கிறாங்க? கேக் வெட்டுறாங்க. வாட் இஸ் த கான்ட்ராஸ்ட்? த வேர்ட் ஆஃப் காட், த ரியல் லைஃப். அரண்மனை முற்றத்திலே வந்து ரெட்டெடுத்து கொண்டு தாம்பலை போட்டுக்கொண்ட மொர்தெகாய் எங்கே? என் ஜனம் அடிக்கப்படும் பொழுது கேக் வெட்டுகிறவர்களின் கூட்டம் எங்கே? That's why I don't believe in all those crowd. It's not the word of God. துக்கம் வரும் பொழுது, அடிக்கப்பட்ட பொழுது திருச்சபை தன்னை தாழ்த்தியது. பேதுரு, பவுல் சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டிருந்த பொழுது பூட்டின வீட்டிற்குள்ளே திருச்சபை ஜெபித்துக் கொண்டிருந்தது. தேவன் சிறைச்சாலையின் வாசல்களை திறந்தார். இட்ஸ் நாட் கேக் கட்டிங். அந்த கேக் கட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் அடிக்கப்பட்ட போதகர்கள் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? யாருக்கு? எங்க பேரை சொல்லி நடத்துறாங்க. ஆனா வெட்டுறது என்னது? அறிவாயோ? சபை இன்னும் சுயத்தை வெறுக்கல. நல்ல கவனிங்க. மொர்தெகாயோட கம்பேர் பண்ண என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? இவங்க எல்லாம் எங்க போயிருக்கணும்னா பார்லிமெண்ட் வாசலுக்கு போயிருக்கணும். பெரிய ப்ரோட்டஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டாண்ட். எதுக்கெல்லாமோ கருப்பு சட்டை போட்டுட்டு போய் நிற்கான். கருப்பு சட்டை போட்டுட்டு போய் நிற்கான். நீங்களும் போயிட்டு நில்லுங்களாம் முன்னாடி. பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் பார்க்கட்டு எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால், எங்கள் திருச்சபையெல்லாம் அடிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தா ஐ வில் சல்யூட் தம். கோ டு த பார்லிமெண்ட். எதுக்கெல்லாம் போகிறாங்க பார்லிமெண்ட்டுக்கு? எல்லாரும் போகிறாங்க. விவசாயிகளே பார்லிமெண்ட்டில் போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தரையும் பிடிச்சி உள்ளே போட்டுறலையா? ஆல் தோஸ் லீடர்ஸ், இஃப் தே வுட் ஹவ் டன் தட், ஐ வுட் சல்யூட் தம். எல்லா அமைப்பும் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா ஜந்தர் மந்தரில் போய் ஜஸ்ட் தே ப்ரோட்டஸ்ட், ஜஸ்ட் தே ஸ்டாண்ட். கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு they go and stand that they just, we don't like that. அவ்வளோதான். அவங்க சொல்ல விரும்புகிறது, இது எங்களுக்கு பிடிக்கல, பார்லிமெண்ட் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க. why can't you do that? எங்கே அனுகூலம் இருக்குதோ? அன்னைக்கு மொர்தெகாய் வந்தான்ல, அவனுக்கு தூக்கு மேடை ரெடி பண்ணான். அவனுக்கு என்ன செஞ்சான்? ஆமான், தூக்கு மேடை ரெடி பண்ணான். இஸ் ரெடி டு டை ஃபார் ஹிஸ் பீப்புள். பட் தட் பிரிங் டெலிவரன்ஸ் டு ஜூஸ். இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் நிலைத்திருக்காங்கன்னா மொர்தெகாய் ரெட்டுடுத்தி தம்மேல் சாம்பலை போட்டு கொண்டபடியினார். சரித்திரம் அறிவீர்களோ? சுயத்தை வெறுக்கணும். சுயத்தை வெறுக்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். அதனால தான் இந்த சுயத்தை வெறுக்கணும்னு சொன்ன உடனே தான் இப்போ நம்ம அதை கொஞ்சம் பிடிச்சிருக்கோம். சொல்கிறேனே, இந்த நாட்களில் நிறைய பேர் மீன் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் சுயத்தை நாங்கள் வெறுக்கிறோம். நிறைய பேர் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சுயத்தை நாங்கள் வெறுக்கிறோம். நல்லது. ஆனால் அந்த காசெல்லாம் உண்டியலில் போடணும், தெரியுமா? மட்டன், சிக்கன், மீன் வாங்குறதெல்லாம் காணிக்கப்பட்டிக்கு வந்துடணும். பிரதர், இது வரைக்கும் பேசலை, இப்போ பேசுறீங்களா பிரதர்? உன் சுயத்தை வெறுத்தா அதான் நடக்கணும். சுய வெறுப்பு உண்டியல் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்கள் ஊர் சர்ச்சில் ஒரு உண்டியலை கூட நீ சாப்பிடலன்னா காசு எங்கே வந்துடணும்? உண்டியலுக்கு வந்துடும். இல்லைன்னா ஒழுங்கா சாப்பிடு. சுயமென்னில் சாம்பலாய் மாற எல்லாரும் நினைப்பான். சுத்தாவியே அனல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே. அருள் செய்கோவே.
காத்துமக்காய் நிறுத்தி சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியின்